Hello FREEFIRE வச்சிகளே வெல்கம் டு SMG. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Wukong டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கேன். போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் ரெண்டாவது பார்ட் இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கமெண்ட்லயே பின் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்து யூஸ்ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிறைய பேர் இந்த Wukong கேரக்டர் இந்த ஃப்ரீயா கொடுத்தனால எடுத்துட்டாங்க. அதனால இப்போ எவன் தெருவு பார்த்தா கூட ஒருத்தர் Wukong வச்சிருக்கான். ஏன் வீட்டுன்னு சொல்லலாம். நீங்க எனிமே பார்த்துட்டீங்க. நீங்களும் Wukong போறீங்க. உங்க எனிமே Wukong போறான். அப்ப அவன்கிட்ட எப்படி தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னடா அப்படின்னா லூட்டிங்னா என்னடா Wukong வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லூட்லாம் நிறைய இருக்குது. ஆனால் பக்கத்தில் எனிமே இருக்கானோ இல்லை ஸ்டெப் ஸ்டோன் கேட்டாலோ நீங்கள் Wukong போகிறது நல்லது. ஆனால் இப்போ யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் Wukong போகிறது வேஸ்ட்னு தான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல எனிமே என் பக்கத்தில் இருக்கான்னு என் ஸ்டெப் ஸ்டோன்லையோ இல்லை நான் எங்கேயோ பார்த்துட்டேன், கொஞ்சமாக கீழே இறங்கும் போதே பார்த்துட்டேன், இல்லை அவனை சைடில் எங்கேயோ பார்த்துருக்கேன்னா அந்த இடத்துல நீங்கள் Wukong போடுறது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்ல இடத்துல Wukong போட தேவையில்ல. செகண்ட் டிப்ஸ் என்னடான்னா Wukong யூஸ் ஒன்லி ஷார்ட் ரேஞ்ச். இப்போ அந்த பில்டிங்கில் ஒரு எனிமி இருக்கான், நான் இங்கேருந்து ரஷ் அடிக்கிறேன், ஆனால் Wukong போடவே இல்லை. ஏன்னா என்கிட்ட க்ளூவால் இருக்குது. அதேமாரி நீங்களும் ரஷ் அடிக்கும் போது உங்கள்கிட்ட எப்படியும் கண்டிப்பாக ஒரு கையில் ஒரு க்ளூவாலாச்சும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் Wukong கேரக்டர் போகிறதுக்கு பதிலாக இந்தமாரி ஷார்ட் ரேஞ்ச் வந்தோடனே அந்த நேரத்தில் போகிறது தான் Wukong போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ யூத்துண்டு போய் போகிறது அது கரெக்டாக இருக்கும். ஆனால் தூரத்துலேருந்து போட்டு வரதுக்குள்ளே அவன் அடித்தாலும் அடிச்சிருவான் லாங் ரேஞ்சில் வச்சு. அதனால் நீங்கள் லாங் ரேஞ்சில் நீங்கள் Wukong கேரக்டர் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கிரனேட் அண்ட் க்ளூ டிப்ஸ். இது என்னடா அப்படின்னா இப்போ நீங்கள் Wukong கேரக்டர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிப்பை. Wukong கேரக்டரை யூஸ் பண்ணிவிட்டு கிரனேட் எடுத்திங்கன்னா கிரனேடு போட்டுட்டு உங்கள் Wukong புஷ் உடஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக ஆனால் க்ளூவால் நீங்கள் Wukong கேரக்டரை போட்டுக்கிட்டு க்ளூவால் ஆனால் போடலாம். இது என்னடா புதுசாக இருக்குன்னா இவனை என்னென்னமோ பண்ணி வச்சுருவானு கரீனாக்காரனும். இப்போ Wukong புஷ்ஷை போட்டுக்கிட்டு கிரனேட் எடுத்தால் புஷ்ஷு போயிடுமா. ஆனால் Wukong கேரக்டர் போட்டு க்ளூவால் எடுத்தால் ஆனால் Wukong புஷ்ஷு போவாதான். இதனடா மாயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த நேரத்தில் Wukong யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கவர் எடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் கிரனேடு போடலாம். ஆனால் நீங்கள் இப்போ க்ளூவால் இப்போ போயிட்டு இருக்கும்போது எனிமி உங்களை அடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு க்ளூவால் போடலாம். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஜோனின் ராஜா. ஆமாங்க, Wukong வந்து லாஸ்ட் ஜோனில் செம்ம பெரிய வித்தை காமிச்சிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இறந்துருவேன். என் டீம்மேட் வந்து ரிவ்யூ டோக்கன் வச்சு வாங்கி என்ன ரிவீல் பண்ணிடுவாங்க. அதான் அந்த வெண்டிங் மிஷின் மூலிமா. இப்போ நான் ரிவீல் பண்ணி கீழே இறங்கப்பட்டேன். இப்போ அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 அளவு தான் இருக்குது. நான் ஒரு கெல்லு ஏற்கனவே 5 கில்லு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் எப்படி Wukong யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் இன்னும் ஜோன் குறுகிருச்சு. இப்போ போய் இந்த ட்ராப்பில் ஏதாவது இருக்கான்னு அப்படின்ட்டு போய் செக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபேமஸ் கிடச்சது, சரி இருக்கிறதுக்கு ஏதாச்சும் போதுமேன்ட்டு இங்கே இருக்க எனிமையை நான் பார்த்தேன். ஆனால் நான் அவனை அடிக்கலை. ஏன்னா என்கிட்ட கன் ஒழுங்காக இல்லை. எனக்கு ஃபேமஸ் லாங் ரேஞ்சில் வரும், ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் வராது. இங்கே இடத்துல பார்த்தா அவன் என்னுடைய டீம்மேட்ஸ்லாம் முடிச்சு விட்டானுன்னு இப்போ தான் தெரியுது. சரி அவன்கிட்ட இருக்க போய் லூட் அடிக்கலாம், என்ன வச்சிருப்பான் அப்படின்னு தெரியலன்ட்டு தான் போய் உட்காந்தேன். ஆனால் அவன் ஏகப்பட்டது வச்சுருக்கான். கன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, கன்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டே இருக்கேன். இப்போ இங்கேருந்து அங்கே கல்லுக்கிட்ட ஒருத்தன் அடிக்கிறான் பார்த்தீங்களா? நான் உங்கள்கிட்ட வேணால் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த கல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஓடுவேன். ஏன்னா ஒரு க்ளோவால் போட்டுக்கிறேன். ஏன்னா அடிச்சிருந்தானா. இப்போ பாருங்க, நான் அந்த மரத்தை தேடி கவர் எடுத்து போகிறேன். இப்போ இந்த இடத்துல Wukong போடுறது வேஸ்ட்டு தான். ஆனால் அவன் கிட்டக்க போயிட்டு ஒரு க்ளோவால் போட்டு இப்போ நான் Wukong புஷ்ஷை போடுவேன். ஆனால் அதுக்குள்ளே என் டீம்மேட்டு லாங் ரேஞ்சு போட்டு அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவன் டெட் பாக்ஸாக இருப்பான். அதுக்கப்புறம் எவன்டா இன்னும் ஒரே ஒருத்தன் தான் எங்கே இருக்கான்னு தெரில. இந்தமாரி நீங்கள் Wukong யூஸ் பண்ணுங்கள். கெட்டக்க போகும்போது யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஜோனில் இந்தமாரி Wukong போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வீடியோவோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்தது நாங்கள் போய் அடிப்போம். ஒரே ஒரு கில்லு தான். அது என் டீம்மேட்ஸ் எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நாங்கள் இருந்த இடத்துல அவன் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் ஃபயர் பண்ணுவார். எங்கடான்னு பார்த்தா அவன் எனிமி முடிச்சு விட்டாரு, போய் அடிச்சிட்டான். அதேமாரி Wukong நீங்கள் பவர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் யூஸ்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோ என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என் டீம்மேட் 3 பேரும் இல்லை, நான் ஒருத்தன் தான். இது ஒரு கிளாஷ் ஸ்குவாடு ஃபைனல் ரவுண்டு. நான் ஒருத்தனை Wukong புஷ்ஷை போட்டு உடச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வருவான். புஷ்ஷை பார்த்தோன்னே அவனுக்கு பதட்டம், அடிக்கவே தோறல. அவனையும் போட்டாச்சு. இப்போ புஷ்ஷை போட்டுருந்தேன். இந்த இனிமேல் முடிச்சு விட்டுறலாம், எப்படி நம்ம செத்துருவான். இன்னும் 2 பேர் இருக்கானுவேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அடுத்தது Wukong டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 3 வரப்போகுது. அதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
ஊக்கங்கிறது எப்படி எஸ்கேப் ஆகலாம் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன். அது யார் யாருக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எதை ஃபஸ்ட்டு போடுவேன்னு தெரியாது, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் க்ளூவால் அடிச்சு விட்டா மெடிக்கல் சுற்றினா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன் அப்படியே நின்றுச்சு. கிளாஸ் கால் அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ கீழே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து கீழே இறங்கிடலான்னு பார்த்தேன். இந்த இடத்துல ஜோனில் மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணவே முடியல. பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு இந்த டிப் ஏற்கனவே தெரியும். ஊங்காங் புஷ்ஷோட அந்த நடுவில் பெட்டு மட்டும் வச்சுட்டு ஏடம்ல எம்ஐடி போய் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவையும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த கிளிப்பை என்னால் எடுக்க முடியல. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சாரி மட்டும். பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அவனை அந்த பெட்டை மட்டும் வச்சு அடிக்க முடியல, அதனால விட்டுட்டேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 3ல் பார்க்கலாம். பை கைஸ், பை பை.